ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெண்டன்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பெண்டன்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கிளேவை நல்லா நீட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஏர் பபிள்ஸ் இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கிளேவை நீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக கிளே எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப தின்னாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் என்ன டூல் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சிரஞ்சி இருக்கும் இல்லையா, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, இந்த சிரஞ்சியில் நான் வந்து இந்த கிளேவை ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு தின்னாக வர மாதிரி வரும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா கிளே வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் ப்ரெஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இல்லைனா எதுலையா வச்சு நல்லா அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். நான் வந்து பொறுமையாக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். பீஸாக வந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ண முடியாததுனால டேபிளில் வச்சுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நமக்கு வரும். பிரேக்கேஜ் வந்து இருக்காது இதில். இந்த மாதிரி கொஞ்சமாக நான் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து பெண்ட் பண்ணி ஓவல் ஷேப்பில் கொண்டு வர போகிறேன். கிராக் இருந்தால் அந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது ஒட்டிக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி சேம் மெத்தடில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரோல் பண்ணுறேன். ஓரளவுக்கு நம்ம வந்து ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்தால் போதும். மேக்ஸிமம் வந்து இது பிரேக் ஆகாது, அதாவது நம்ம ரோல் பண்ணும்போது பிரேக் ஆகாது. அப்படி ஆனாலும் ஏதாவது டூல் வச்சுட்டு அது ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா போதும். சேம் மெத்தடில் நான் வந்து ஒரு பெண்டன்ட் செய்கிற அளவுக்கு ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சேம் மெத்தடில் ரோல் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி டூல் வச்சுட்டு நல்லா ஜாயின் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம பெண்டன்ட் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் கிளே எடுத்துகிட்டு நம்பர் 0.5 வந்து ஸ்கேல் வச்சுட்டு தேய்ச்சிக்கிறேன். அதையுமே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா நைஃப் வச்சுட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக கீறி விட்டுக்க போகிறேன். கீறி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதாவது அது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் வாட்டர் விட்டுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைடு எட்ஜஸ்லாம் போய் நம்ம அடியில் வச்சுருக்கோம் இல்லையா கிளே, அதில் போய் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்பில் அப்படியே வந்து நம்ம கிளேவை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக வந்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். இதே மாதிரி அந்த ஃபுல் பெண்டனோட சைஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த சைடு எட்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வச்சுட்டு எடுத்தோம்ல, அந்த சிரஞ்சி வச்சுட்டு அது வந்து ஒரு நீடில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த இம்ப்ரெஷனெல்லாம் சரி பண்ணிங்கனாலே போதும், அந்த டிசைன் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பண்ணின இந்த சிரஞ்சிலேருந்து எடுத்தோம் இல்லையா, அந்த கிளேவும் நம்ம பெண்டன்ட்காக பண்ண கிளேவும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. அதுக்கு இடையில வந்து கேப் இல்லை, அதனால தான் நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க சொன்னேன். இப்போ கீழே வந்து நான் ஒரு 5 யூபின் பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான பெண்டன்ட் இது. இதுக்கு டாப்பில் ஒரு யூபின் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிசைன் எல்லாத்தையுமே நான் நீடில் வச்சுட்டு கிளியராக தெரிகிற மாதிரி சரி பண்ணிட்டேன். சேம் மெத்தடில் இதுக்கு நான் இயரிங்கும் பண்ணியிருக்கேன், அதையும் காட்டுறேன். இந்த மெத்தட் எப்படி பண்ணணும் அதே மெத்தடில் இயரிங்கும் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஃபுல்லாகவே கிளே வந்து பிரேக் ஆகாமலே எடுத்தது.
பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து சரி பண்ணதுக்கப்புறமா அது எதுவுமே அந்த டேமேஜ்லாம் எதுவுமே தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.